சபை கெட்டு போறதற்கு மெயின் காரணமே ஊழியர்கள் தான். ஊழியர்கள் மனம் திரும்பி ஊழியர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறினா சபை தானா மாறும். எங்கெல்லாம் வேதத்துல ஊழியர்கள் தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றார்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் எழுப்பினார்கள். எங்கெல்லாம் ஊழியக்காரங்க தேவனுக்கு துரோகம் பண்ணினார்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். வேதத்தை பாருங்க, அதைத்தான் வேதம் காண்பித்து கொடுக்கிறது. நமக்கு தெரியும் யோய்தா என்கிற ஆசாரியனை குறித்து தெரியும். யோய்தா என்கிற ஆசாரியன் தேவனுடைய வார்த்தையின்படி தேசத்துல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமா இருந்ததுனால ராஜாவும் ஜனங்களும் நாங்களும் தேவனுக்குரியவர்களாய் நடப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினார்கள். வேதத்துல பார்க்கிறோமே. அப்ப இது யோய்தா தேவனுக்கு விரோதமானவனாய் இருந்தா ஜனங்களும் இடறி போயிருப்பாங்க. பார்க்கிறோம், நம்ம எத்தனை வேதத்துல பார்க்கிறோமே. எப்பெல்லாம் ஆசாரியன் கெட்டு போனானோ ஜனங்கள் கெட்டு போனார்கள். எப்பெல்லாம் மேய்ப்பன் கெட்டு போனானோ ஜனங்கள் கெட்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு சபை சீர்கெட்டு போயிருக்கிறதுக்கு, அபிஷேகம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு?